எப்பெல்லாம் போர் வரப்போகுதோ அப்பெல்லாம் தங்க விலை உயரும். இது ஒரு கான்செப்ட்டுங்க. புரிஞ்சுக்குங்க. இந்த 3ஆம் உலகப் போரை நடத்துபவர்கள் இலுமினாட்டிகள். இத பத்தி பல வருஷம் பேசியாச்சு. இந்த இலுமினாட்டி கிட்ட நேரடியா வேலை செய்யற நபர்களுக்கு பேர் தான் ஃப்ரீ மேசன்ஸ். இப்படி உலகம் முழுவதும் இந்த ஃப்ரீ மேசன்ஸ் இருக்காங்க. அவங்க பேரோ, புகைப்படமோ உங்களுக்கு யாருக்குமே அது டைரக்ட்டா தெரியாது. அவங்கலாம் ஊர்ல ஒரு பெரிய பத்திரிக்கையோடைய ஒரு முதலாளி, ஒரு கம்பெனி முதலாளி, ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இந்த மாரிலாம் இருப்பாங்க. ஜட்ஜ் இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க ஃப்ரீமேசன்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த உலகத்த ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்றாங்க. இலுமினாட்டி கிட்ட நேரடியா வேலை செய்ற நபர்களுக்கு பெயர் தான் ஃப்ரீமேசன்ஸ். இவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் முதல்லயே வந்துரும். என்ன நடக்கப் போகுது, என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த 3ஆம் உலகப் போர் இப்படி நடக்கப் போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்ன, இந்த இலுமினாட்டிகளும், அவங்க கிட்ட வேலை செய்கிற ஃப்ரீமேசன்களும், இல்ல அவங்களோட குழுல இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் தங்கமாக, வெள்ளியாக மாற்றுவார்கள். ஆமாங்க. ஏன்னா 3ஆம் உலகப் போர் நடக்கும் பொழுது பணத்துக்கு மரியாதை இருக்காதுங்க. மதிப்பு இருக்காதுங்க. நானு பல வருஷமா சொல்லிட்டு இருந்தேன். இந்த க்ரூட் ஆயில் வந்து 0க்கு போகும்ன்னு சொன்னேன். யாருமே நம்பலீங்க. ஆனா ஒரு நாள் க்ரூட் ஆயில் மைனஸ்க்கு போச்சு. பார்த்தீங்களா? நடந்துச்சு. அந்த மாரி இந்த உலகப் போர் சமயத்தில எப்படி இருக்கும்ன்னு கேட்டீங்கன்னா, பணத்துக்கு எங்கேயுமே மதிப்பு இருக்காது. நீங்க எத்தன கோடி கையில வச்சாலும் அதுக்கு ஒண்ணுமே பிரயோஜனமே இல்ல. இது போன்ற போர் வரும்பொழுது தங்கம், வெள்ளிக்கு மட்டும் தான் மரியாதை. அது மட்டும் தான் வேல்யூ. நீங்க எவ்வளோ ஏக்கர் இடம் வச்சுக்கங்க. அதில விலையெல்லாம் குறைஞ்சிரும். பேங்க்லாம் திவால் ஆயிருங்க. பேங்க்லலாம் பணம் எடுக்க முடியாதுங்க. உலகப் போர் நடக்கும் பொழுது WhatsApp ஒர்க் பண்ணாது. ஃபோன் பேசினா எடுக்க முடியாது. இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது. கரண்ட் இருக்காது. சாப்பாடு இருக்காது. பேங்க் எதுவும் இருக்காதுங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. எல்லா பேங்க்கும், வங்கிகள் பல பேர் நினைச்சுட்டு இருக்கீங்க, வங்கியில பணம் போட்டா ரொம்ப சேஃபா இருக்கலான்னு. ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க வங்கியில எத்தன ரூபா வச்சிருந்தாலும், பேங்க்ல எத்தன கோடி வச்சிருந்தாலும், இது போன்ற உலகப்போர், இயற்கை சீற்றங்கள், டிசாஸ்டர் இந்த மாரி வரும்பொழுது, ஒரு வேள கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துட்டு, ஒரு அக்கவுண்டுக்கு 1,00,000 மட்டும் தான் திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகபட்சம். நீங்க 50,00,00,000 வச்சிருந்தாலும் 1,00,000 தான் கிடைக்கும். நீங்க 1,50,000 வச்சிருந்தாலும் 1,00,000 தான் கிடைக்கும். இது ஒரு பேங்க்ல இருக்கிற ஒரு எழுதப்பட்ட ரூல்ஸ். அப்ப இந்த மாரி போர் நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்க பேங்க்ல எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும், எவ்வளோ எஃப்டி வச்சிருந்தாலும், எதையுமே திருப்பி தரமாட்டாங்கங்க. பேங்க்கே முதல்ல இருக்காது.